என் அன்பு தங்கமே, இந்த ஆறுமுகனே உன்னை தேடி வந்து விட்டேனே. இனி உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கப் போகிறது. உன்னை தேடியவரே, நீ தேடியவரே, உன்னை தேடி வரச் செய்வதற்காகத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். எல்லாம் நமக்கு பிடித்தவர்தான், நீ நேசித்தவர்தான் என்று தீர்மானமாக இரு. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், உன் எண்ணத்தை பொறுத்து தானே உன் வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உன் எண்ணத்தை நிலையாக உருவாக்கிக்கொள். எப்படி நம் எண்ணம் இருக்கப் போகிறதோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. எது நடந்தாலும் அதற்கு இந்த ஆறுமுகனை சண்முகநாதனை பொறுப்பேற்று கொள்ளும் போது என்னை தாண்டி எதுவும் நடக்காது. நீயோ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? ஒரு கட்டத்தில் நமக்கு பிடித்தவர்கள் அல்லவா நம்மை விட்டு இங்கு கடந்து சென்று கொண்டு இருக்கின்றார். நம்மை விட்டு சென்று விடுவார் போல் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது. நம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக அல்லவா இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. உன் பிரச்சனையை தீர்க்கத்தானே வந்து இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் மாய வலைகளையும் சூழ்ச்சி வலைகளையும் தாண்டி உனக்கானவரை உன் கண்ணில் காட்டுவதற்கல்லவா நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். கடந்து வந்து விட்டாய். இன்னமும் வழியில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இன்னமும் நான் வழியில்தான் துடித்து கொண்டு இருக்கின்றேன் என்றும் மாயையில் இருக்கின்றாய். அந்த மாயை விட்டு வெளியே வா என் கண்ணின் மணியை. உன்னை சுற்றி நல்ல உறவுகளுக்கும் நல்ல விஷயத்திற்கும் நேர்மறை எண்ணத்திற்கும் மட்டும்தான் நான் வழி கொடுக்க வந்து இருக்கின்றேன். நீ வழி கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த முருகனை மட்டுமே முழுமனதோடு நினைத்து கொண்டு இரு. வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணம். இந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் திருப்புமுனை உண்டாக்கத்தான் போகிறது. நீ உனக்கு பிடித்தவரோடும் உன் துணையோடும் சந்தோஷமாக இருக்க போகும் தருணத்தை நான் சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீயும் உன் துணையும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகத்தான் ஆரம்பிக்கப் போகிறாய். அதற்கு நானே முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீ என்றும் போலியான விஷயத்தை எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்காதே. வருகிறவர்கள் போகிறவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீ கண் கலங்கிக் கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, நீ நேசிக்கும் ஒருவர் உன் கணத்தை பற்றுவதற்குத்தானே இங்கு நல்விதமாக நான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். பின்வரும் விளைவுகள் எப்படியாகும் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். உனக்கு நல்லதைத்தானே நான் செய்வேன். உனக்கு பிடித்தவர் முதலில் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை மட்டும் புரிந்து கொள். அவர்கள் இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள். அவர்களுக்கு கோபம் வரும்படி நீ நடந்து கொள்ளாதே. எக்காரணம் கொண்டும் யாரிடமும் முன் விருப்பையும் வெறுப்பையும் இங்கு நடத்தி கொண்டு இருக்காதே. ஏனென்றால் உனக்கென்று எப்படி ஆசை இருந்து கொண்டு இருக்கின்றதோ, உனக்கென்று எப்படி கனவுகள் இருந்து கொண்டு இருக்கின்றதோ, அதுபோலத்தான் நீ நேசிப்பவருக்கும் ஆசையும் விருப்பும் வெறுப்பும் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் தான் சொல்கிறேன், உன் கோபத்தை அவர்கள் முன் நீ திணித்து கொண்டு இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடந்து விடாதே. கோபம் வந்தாலும் வெறுப்பு வந்தாலும் அவர் உன் மனதிற்கு பிடித்தவர் தானே, அவர் உனக்கானவர் தானே, நீ நேசிப்பவர் தானே. என்ன கஷ்டம் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ என் மீது சங்கடப்படாதே. நீ திரும்ப திரும்ப என் நாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டே இரு. நிச்சயமாக நீ கேட்டது கிடைக்கும். நீ எண்ணுகிறாய் அவர்கள் நமக்காக இதை செய்வார்களா அதை செய்வார்களா என்று. நிச்சயமாக நான் உன்னிடம் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவர்களிடம் அன்பு காட்ட மறந்து விடாதே. அதற்காக அன்பே எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டு இருக்காதே என்று தான் சொல்கிறேன். எதையுமே எதிர்பார்க்காமல் உனக்கான வாழ்க்கையில் மற்றவர்களிடம் காட்டும் அன்பு தானே உண்மையான அன்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றியை நான் தரத்தான் போகிறேன். ஒரு பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு மற்றவர்களிடம் நீ பழக வேண்டாம். அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், அப்படியென்றால் நானும் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நீ அமைதியாக கடந்து செல். இந்த முருகனின் நாமத்தை நீ நினைவில் கொண்டே இரு.
திரும்ப திரும்ப உனக்கான வெற்றியை தருவது இந்த அப்பன் முருகன் என்றும் மட்டும் நினைத்துக்கொள். சில பேர் பண தேவைக்காக உன்னிடம் பழகி கொண்டு இருப்பார்கள். அதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு இருக்காது என் பிள்ளையே. நிலையற்ற சில விஷயத்திற்காக உன்னையே நீ ஏன் இங்கு வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? நீயும் ஏமாற மாட்டாய். மற்றவர்களின் ஏமாற்றும் தருணத்திற்கும் நான் உன்னை தள்ளப் போவதே கிடையாது. என் குழந்தைகளிடம் எப்பொழுதும் எனக்கான விஷயத்தில் நல்லபடியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். எப்படி உன்னை பார்க்காமல் விட்டு விடுவேன்? இப்பொழுது உன் பிரச்சனையை என் கையில் எடுத்து வைத்து விட்டேன் என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனையைத்தான் என் கையில் தீர்க்கமாக எடுத்திருக்கின்றேன் என்று மறுபடி உன்னிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் என் நிஜமான வார்த்தைகளை நம்புவதற்கு நீ ஏன் மறுத்து கொண்டு இருக்கின்றாய்? நீ நிச்சயமாக மகிழ்ச்சியில் நன்றி சொல்லும் காலமும் வரத்தான் போகிறது. அப்பனே முருகனே நன்றி என்று சொல்லத்தான் போகிறாய். உனது வருகைக்காக நானும் இந்த அப்பன் முருகன் காத்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய அனைத்து பாரங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன் பாதுகாப்பை நான் இங்கு பாதுகாத்து கொண்டு இருக்கும் போது எவ்வித இடையூறும் இன்றி என் கடமையை தான் நான் உனக்காக செய்து கொண்டு இருக்கும் போது இனி வருவது உன்னுடைய காலம். நான் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன். நாளை ஜெயிப்பது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். உன்னை தேடியே நான் வந்து விட்டேன். நான் சொல்வதை கேட்பாய் என்ற நம்பிக்கையில் இதுவரை கேட்காவிடினும் பரவாயில்லை. கேட்டு விழிப்போடு இரு. அலட்சியம் காட்டாதே. இவர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்ற சித்தாந்தத்தில் நீ இருந்து கொண்டு இருக்காதே என் கண்ணே. நான் என்ன செய்தாலும் எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்காக மட்டும்தானே இருந்து கொண்டு இருக்கப் போகிறது. கண்டிப்பாக என் மக்கள் எல்லோரையும் காப்பாற்ற இந்த முருகன் நான் ஓடோடி வந்து விட்டேன். அப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் விட்டு விடுவேனா? நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது உன்னை சுற்றி உள்ளவர்கள் என் செல்ல பிள்ளையாகத்தான் இருக்கப் போகிறார்கள். நீ நேசித்தவரை உன்னை நேசிக்க வைத்து நான் உன்னை தேடி வரும்படியான நல்ல நிகழ்வுகளை தருவதற்குத்தானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது கடைபிடிக்கும் வழிமுறைகளை எல்லாம் நீ இங்கு நமக்கானது என்பதில் மட்டும் உறுதியாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கான காரியத்தை செயல்படுத்த நான் வந்து இருக்கும்போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசித்து கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கானவரை உன்னிடத்தில் அறிமுகப்படுத்தி நிதானத்தோடு ஒவ்வொரு செயலையும் எதிர்கொள்வதற்கான பக்குவத்தை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனை என்னவாயினும் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எதிர்நீச்சல் போட கற்றுக்கொண்டு இரு. எல்லோரும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். பொறுமை இழப்பதனால்தான் இந்த விரக்தி நிலையும் வெறுப்பு நிலையும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. நீ எதிர்கொள்ளும் பிரச்சனையை நானே முன்னின்று வழிநடத்தி சென்று அதை தவிடுபொடியாக்கி உன் தடைகளை தகர்த்தெறிய வந்து இருக்கும் போது உன்னை நான் நீந்தி கரை சேர்க்கத்தான் வைக்கப் போகிறேன். என் பிள்ளையை நீ கரை சேர்வதற்குள் எத்தனை துன்பம் வருகிறதோ என்று எண்ண வேண்டாம். அத்தனையும் விடிவெள்ளியாக நான் இருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன்?